श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। द्वाविंशः पाठः त्रिशंकु महाराजः 22வது பாடம் त्रिशंकु महाराजः அப்படின்னு தலைப்பு. ஆசீத் பூர்வம் சூர்யவம்சே त्रिशंकुर्नाम महाराजः यः स्वबाहुबलेन सर्वान् शत्रून् उन्मूल्य सागरपर्यन्तां पृथिवीं शशास. ஆசீத் இருந்தான். யாரு? பூர்வம் ஆசீத், முன்பு ஒருவன் இருந்தான். யாருன்னு கேட்டா சூரிய வம்சே திரிசங்குர் நாம மகாராஜா. திரிசங்கு என்கின்றதான நாம பெயரை கொண்ட மகாராஜா ஒரு ராஜாவானவர் சூரிய வம்சே சூரிய வம்சத்தில் ஆசீத் இருந்தார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா ஸ்வபாகுபலேன தன்னுடைய பலத்தினால் சர்வான சத்ருன் எல்லா சத்ருக்களையும் உன்மூல்ய அப்படின்னு அர்த்தம், வேரோடு சாய்த்துன்னு அர்த்தம். சாகர பர்யந்தாம் கடல் எல்லையை கொண்ட இந்த பூமியை பிருத்திவியின் பூமியை ஷசாச சாசனம் செய்தார், ஆட்சி புரிந்தார். எவரோ அப்பேற்பட்டவர் இருந்தார். ஆசீத் பூர்வம் சூர்யவம்சே திரிசங்குர்நாம மகாராஜः யः ஸ்வபாஹுபலேன சர்வான் சத்ரூன் உன்மூல்ய சாகரபர்யந்தாம் பிருத்திவீம் சசாச. தர்மேண தராம் பரிபாலயதः சர்வத்ர விஜயினः தஸ்ய மனசி அனேன மர்த்யதேஹேனைவ ஸ்வர்காரோஹணம் கார்யம் இதி மனோரதः சமஜனி. தர்மேண தர்ம மார்க்கமாக தர்மத்தின் வழியாக தராம் பூமியை பரிபாலயதः பாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு, சத்ரு பிரத்யாந்த பதத்துல ஷஷ்டியில வருது, அதுவும் பரிபாலயதா. அது மட்டுமல்ல, சர்வத்திர விஜயினா எல்லா இடத்திலும் வெற்றி கொள்கின்றதான தஸ்ய அவனுடைய அல்லது அவனுக்கு, அவனுடைய வச்சுட்டா சரியா இருக்கும். ஏன்னா மனசி தஸ்ய அவனுடைய மனசி மனதில் மனோரதா சமஜனி ஒரு ஆசையானது சமஜனி உண்டாயிற்று. என்ன ஆசை? அனேன மர்த்தியதேஹேனைவ இந்த க்ஷீணிக்க கூடியதான இந்த சரீரத்தோடைய ஸ்வர்காரோகணம் காரியம். எல்லாரும் இறந்தா வேறு ஒரு சரீரத்தோடு அந்த பலன்களை அனுபவிக்க கூடியதான சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவான். ஆனா நான் இந்த சரீரத்தோடயே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு ஏற்பட்டதான். ததா பிறகு சஹா அவன் ததர்த்தகம் யஜ்ஞம் கர்த்தும் உத்யுக்தஹா குலகுரும் தபோநிதிம் வசிஷ்டம் உபேத்ய பௌரோஹித்யாய வவ்ரே. ததா பிறகு சஹா அவன் ததர்த்தகம் யஜ்ஞம் அதற்கு உண்டான யாகத்தை, அதாவது இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் சென்று அடைவதற்கு உண்டான அதற்குரியதான யாகத்தை கர்த்தும் உத்யுக்தஹா செய்வதற்கு முற்பட்டவனாக என்ன பண்ணினா? வவ்ரே வரித்தான். யாரை வரித்தான்? குலகுரும் தபோநிதிம் வசிஷ்டம் உபேத்திய குலகுருவாகிய தபசையே செல்வமாக கொண்ட வசிஷ்டம் வசிஷ்டரை உபேத்திய சென்று அடைந்து அவரை பௌரோஹித்யாய வவ்ரே, அதாவது புரோஹிதா அப்படின்னு சொன்னால் இந்த தர்ம காரியங்களை செய்விப்பவன், மக்களுக்கு நன்மையை விரும்புவன் புரோஹிதா. நல்ல வசத்தியான பதம். புரோஹிதா அப்படிங்கிற பதம் ரொம்ப வசத்தியான பதம்.
புரஹா அப்படின்னா ஜனங்கள், மக்கள்னு அர்த்தம். அவர்களுக்கு நன்மையை விரும்புபவன் புரோஹிதா. பௌரோஹித்யாய அந்த நல்ல விஷயத்தை செய்விப்பதற்காக வவ்ரே வரித்தான். வசிஷ்டஸ்து தஸ்ய மனோரதம் अपथे प्रवृत्तं बुद्ध्वा तदर्थानां प्रत्याचष्ट. வசிஷ்டஹா து வசிஷ்டரோ இப்பதான் நம்ம பார்த்தோம் பௌரோஹித்யாய அப்படின்னு இருக்கு. அதுல புரோஹித பதம் அடங்கியிருக்கு அப்படின்னு. புரோஹிதகான என்னது? மற்றவர்களுடைய நன்மைக்காக செயல்படுபவர். இவருக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும், அதனால அவன் என்ன சொன்னாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாளாம் புரோஹிதாக்கள். அதனாலதான் பாருங்க, வசிஷ்டஹா பிரத்யாச்சஷ்டே மறுத்தார். ஏன் மறுத்தார்? இவன் சொன்ன காரியத்தை பண்ணி கொடுத்தா நிறைய பணம் காசு கொடுப்பானே அப்படின்னு கேட்டா, நன்மையை விரும்புபவர்கள் இவன் தவறான வழியில செல்கிறான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டார். பாருங்க, வசிஷ்டஸ்து வசிஷ்டரோ தஸ்ய மனோரதம் அவருடையதான அந்த ராஜாவினுடையதான ஆசையானது அப்பதே பிரவருத்தம் சரியான வழியில் இல்லை, தவறான வழியில் மனோரதமானது செல்கிறது, அவருடைய ஆசையானது செல்கிறது, பிரவருத்தம் ஈடுபட்டுள்ளது, புத்வா இதை அறிந்து கொண்டு ததர்த்தானாம் ததர்த்தானாம் இல்ல, தப்பா வாசிச்சேன். ததர்த்தனாம் அர்த்தனா அப்படின்னா பிரார்த்தனா, அர்த்தனாம் பிரார்த்தனையை, பிரார்த்தனாம் ததர்த்தனாம் பிரத்யாச்சஷ்ட மறுத்துட்டார். அதனால்தான் புரோஹிதகான்னு பேர். நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். ஆசீத் பூர்வம் சூரிய வம்சே திரிசங்கோர் நாம மகாராஜः யஹ ஸ்வபாஹுபலேன சர்வான் சத்ரூன் உன்மூல்ய சாகர பர்யந்தாம் பிருத்திவீம் சசாச தர்மேண தராம் பரிபாலயதः சர்வத்ர விஜயினः தஸ்ய மனசி அனேன மர்த்யதேஹேனைவ ஸ்வர்காரோஹணம் கார்யம் இதி மனோரதः समजनी ततः सः तदर्थकं यज्ञं कर्तुम् उद्युक्तः कुलगुरुं तपोनिधिं वसिष्ठम् उपेत्य पौरोहित्याय वव्रे. वसिष्ठस्तु तस्य मनोरथम् अपथे प्रवृत्तं बुद्ध्वा तदर्थानां प्रत्याचष्ट. அடுத்தது, प्रत्याख्यानेन विद्धहृदयः राजा वसिष्ठस्य शतं पुत्रान् उपेत्य सप्रश्रयम् एकैकशः तमेव अर्थं ययाचे. तत्प्रत्याख्यानेन அவரால் மறுக்கப்பட்டதால் வித்த ஹிருதயா உடைக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வருத்தமா ஆயிட்டான், அவனோட இதயம் உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. வித்த ஹிருதயா ராஜா என்ன பண்ணினார்? வசிஷ்டருடைய சதம் புத்திரானு உபேத்திய 100 புத்திரர்களை அடைந்து சப்ரஸ்ரயம் மரியாதையுடன் அர்த்தம். ஏகைகஷா ஒவ்வொருவராக தமேவ அர்த்தம் அதற்காகவே, எதற்காக? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே யயாச்சே பிரார்த்தித்தான். ஆனா வசிஷ்டர் ஒரு எல்லாருக்கும் நன்மையை விரும்பக்கூடியவர்னா அவருடைய பசங்களும் அப்படித்தான் இருப்பா இல்லையா, அவளும் மறுத்துட்டாளாம். தேபி தத்வச்சனம் ந அபியனந்தது அப்படின்னு அர்த்தம். தேபி அந்த 100 புத்திரர்களும் கூட தத்வச்சனம் அவனுடையதான அந்த வாக்கியத்தை அபியனந்து பாராட்டவில்லை அப்படின்னு அர்த்தம். அதை அங்கீகரிக்கவில்லை, தவறான வழியில் நீ செல்கிறாய் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தான்னு அர்த்தம். ததா அப்பொழுது ரோஷாவிஷ்டா ராஜா பருஷ வச்சனைஹி தானு பிருஷம் அணிந்தது. ததா அப்பொழுது, எப்பொழுது அவர்கள் அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமயத்தில் ரோஷாவிஷ்டா கோபமடைந்தவனாக, கோபத்தால் சூழ்ந்தவனாக ராஜாவானவன் பருஷ வச்சனைஹி கடுமையான சொற்களால் தானு அவர்களை பிருஷம் அணிந்தது மிகவும்
கடுமையான சொற்களாலே நிந்தித்தான். ததாகரண்ய அதை கேட்டுவிட்டு அவர்கள் குருத்தாக கோபமடைந்தவர்களாக தம் அவனை அஷபன் சபித்தார்கள். என்னென்ன சபித்தார்கள்? சண்டாலோ பவ இது அஷபன், நீ சண்டாளனாக ஆவாய் என்று சபித்தார்கள். ததச்ச பிறகு சண்டாலதாம் கதோபி, அவ்வாறு சாபத்தை அடைந்தவனாக இருந்த போதிலும் திரிசங்குஹு கதஞ்சித் ஆத்மனஹா மனோரதம் சாதயித்தும் இச்சன்னு, எப்படியாவது கதஞ்சித், எப்படியாவது, அது நல்ல வழியா தவறான வழியா, இவ்வளவு பேர் தவறான விஷயம்னு சொன்னால் கூட மனசுல ஏறல. ஏன்னு கேட்டா இந்த இச்சா சர்வசாதிகான்னு சொல்லுவான். எல்லா விஷயத்திலையும் பிரவருத்தி உண்டு பண்ணிடும். இந்த ஆசை அப்படிங்கிறது வந்தாச்சுன்னு சொன்னா நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, வெக்கம் பார்க்காது, எப்படியாவது பிரவர்த்திக்க வச்சிடும். இப்போ அந்த நிலையில தான் அந்த ராஜா இருக்கார். அதனாலதான் கதஞ்சித், எப்படியாவது ஆத்மனஹா மனோரதம், தன்னுடைய ஆசையை சாதயித்தும் வெற்றி கொள்வதற்கு, அதாவது அடைவதற்கு, தன் மனசுனால எந்த விஷயத்தை நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை அடைவதற்கு இச்சன்னு விரும்பிக் கொண்டு வசிஷ்ட ஸ்பர்தினம், வசிஷ்டருடைய போட்டியாளராக கருதப்படுகின்ற மகா தபஸ்வினம், பெரும் தவ வலிமையை கொண்ட விஸ்வாமித்ரரை சமகச்சது சென்றடைந்தான். இந்த இடத்துல பதம் விட்டு போயிருக்கு, நாமள அதை ஃபில் பண்ணலாம். சமகச்சது சென்றடைந்தான். விஸ்வாமித்ரன் தம் அவனை, அல்லது அவனுடைய விருத்தாந்தம் கதையை ஆகரண்ய கேட்டுவிட்டு சண்டாலஸ்யாபி தஸ்ய யஜ்ஞம் கர்த்தும் மதிம் வியதாத், சண்டாலனாக இருந்த போதிலும் கூட, சண்டாலன் அப்படிங்கிறது ஒரு ஜாதியாக குறிப்பிடலை, இங்க நல்லா கவனிச்சுக்கணும். அவர் ஒரு ராஜா, அவர் பண்ணின தப்புனால அவர் ஒரு கீழ்நிலையை அடைந்தார், அவ்வளவுதான். இங்க ஜாதியாக குறிப்பிட்டதா இல்லை. அதனால அப்படி என்ன ஆயிடுறது, அந்த ஒரு சாபத்தின் வசமாக தன் நிலையிலிருந்து வீழ்ந்தவராக அவருக்கு என்ன இல்லை, இப்போ அதிகாரம் இல்லை யாகங்கள் பண்றதுக்கு. முன்னாடி இருந்தது, ஆனால் தான் பண்ண தவறினால அவர் ஒரு இந்த நிலையை அடைந்தார் இல்லையா, அதனால அவருக்கு என்ன ஆயிடுத்து இப்போ அப்படின்னு கேட்டால், யாகம் பண்றதுக்கு உண்டான தகுதி இல்லாத போயிடுச்சு. ஆனாலும் தகுதி இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட விஸ்வாமித்திரர் நான் உனக்கு பண்ணும்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சண்டாலஸ்யாபி தஸ்ய யஜ்ஞம் கர்த்தும் மதிம் வியதாத், புத்தியை செலுத்தினார்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், நான் உனக்கு எப்படியாவது அனுஷ்டிக்கும்படி பண்றேன் அப்படின்னு. அவதச்ச சொன்னார், என்ன சொன்னார்? ராஜன், ராஜாவே, மாபைஷீஹி பயப்படாதே, அகம் துவாம் யாஜயாமி, எப்படியாவது உன்னை யாகம் பண்ணும்படி செய்விக்கிறேன். யஜாமி அப்படின்னா நான் செய்கிறேன், யாஜயாமி நீ செய்யும்படி நான் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம், உனக்கு பண்ணி வைக்கிறேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஸ்வர்க்கம் தவஹஸ்தகதம் ஜானீஹி, உன் கையில ஸ்வர்க்கம் இருக்குன்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு நீ தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட வந்துட்ட, உனக்கு உன்னுடைய மனோரதமானது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். தத் பிரத்யாக்கியானேன வித்தஹிருதயः ராஜா வசிஷ்டஸ்ய சதம் புத்ரான் உபேத்ய சப்ரஸ்ரயம் ஏகைகஷः தமேவ அர்த்தம் யயாச்சே தேபி தத்வச்சனம் ந அபியனந்தன் ததா ரோஷாவிஷ்டः ராஜா பருஷவச்சனைः தான் பிருஷம் அனிந்தத ததாகரண்ய தே க்ருத்தாः தம் சண்டாலோ பவ இதி அசபன் ததः சண்டாலதாம் கதோபி த்ரிசங்குः கதஞ்சித் ஆத்மனः மனோரதம் சாதயித்தும் இச்சன் வசிஷ்ட ஸ்பர்தினம் மகாதபஸ்வினம் விஸ்வாமித்ரம் சமகச்சத். விஸ்வாமித்ரः தம் விருத்தாந்தம் ஆகரண்ய சண்டாலஸ்யாபி தஸ்ய யஜ்ஞம் கர்த்தும் மதிம் வியதாத். அவதச்ச ராஜன் மா பைஷீஹி அஹம் த்வாம் யாஜயாமி ஸ்வர்க்கம் தவ ஹஸ்தகதம் ஜானீஹி இதி. அதன் பிறகு ததः சஹ யஜ்ஞம் நிஷ்சித்ய பிராமணான் ஆமந்திரயித்தும் சர்வதः சிஷ்யான் பிராஹிணோத் பிரேஷயாமாச அர்த்தம்.
பிராஹினோத் பிரேஷயாமாச. யாரு அனுப்பிச்சு வச்சா? சஹா விஸ்வாமித்ரஹா யஜ்ஞம் நிஷ்சித்ய யாகம் செய்வதை முடிவு செய்து விட்டு பிராமணான் ரித்விகாக இருப்பதற்கு தகுந்த பிராமணர்களை ஆமந்திரயித்தும் நியமனம் செய்வதற்கு, யாகத்தில் ஒவ்வொருவராக அந்தந்த ஸ்தானத்தில் அத்வர்யுவாக ஹோதாவாக இப்படி அந்தந்த பதவியில் நியமிப்பதற்கு பிராமணர்களை தேடி சர்வதா சிஷ்யான் எல்லா திக்குகளையும் நோக்கி சிஷ்யர்களை பிராஹினோத் அனுப்பி வைத்தார். யாரு? விஸ்வாமித்ரா. அது மட்டும் இல்ல, அகரோச்ச யஜ்ஞாய மகாந்தம் சம்பாரம். சம்பாரம் அப்படின்னா தேவையான வஸ்துக்களை தயார் செய்தல். அதை யஜ்ஞாய மகாந்தம் யஜ்ஞத்தின் பொருட்டு பெரியதான ஒரு தயாரிப்புகளை, வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளை, அதுவும் சாதாரணமா இல்ல, மகாந்தம் சம்பாரம் அப்படின்னு அர்த்தம், பெரிய ஏற்பாடுகளை அகரோத் செய்தார். கிளுப்தேச்ச திவசே அப்படின்னு அர்த்தம், ஒரு முடிவு செய்யப்பட்ட தினத்தில், இத்தனாம் தேதியில் குறிப்பிட்டுக்கான அந்த குறிப்பிட்ட தினத்தில் பிராமணை சகா விஸ்வாமித்ரஹா சுதுஷ்கரம் சப்ததந்தும் சமாரபதா. பிராமணர்களோடு சேர்ந்து விஸ்வாமித்ரன் சுதுஷ்கரம் செயற்கு அரியதான அந்த செயலை, மிக கடுமையான ஒரு கஷ்டமான ரொம்ப சிரமத்தோடு செய்ய வேண்டிய கர்மாவா, அதனால சுதுஷ்கரம் யாகத்தை அப்படின்னு சொல்றதுக்கு இங்க பதம் சப்த தந்துஹு அப்படின்னு இருக்கு. அது தந்து பதம் தன்யதேங்கிற தனு விஸ்தாரேங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. சப்த பதத்துக்கு சப்த வியாகிருதிகள் அர்த்தம், அதாவது சப்த வியாகிருதிகளால் விஸ்தாரமாக செய்யப்படுகின்றதான கர்மா அப்படின்னும், அல்லது சப்த பதத்துக்கு சப்த ஜிஹ்வான்னு அர்த்தம், அக்னியை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான அந்த விஸ்தாரமாக செய்யக்கூடிய கர்மாவுக்கு சப்த தந்துஹு யாகான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பதம் எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த ஒரு வகையில வந்தது. சுதுஷ்கரம் சப்த தந்தும் சமாரபதா. சரி, இப்படி பண்ணிட்டாலே அதுல அவிர்பாகம் நம்ம யாரை குறித்து கொடுக்க போறோம்? தேவர்களை குறித்து கொடுக்க போறோம். அவர்கள் வாங்கிக்கலையா. தேவாஸ்து ஸ்வாஹாகாரைஹி ஆஹூயமானாக அப்படி ந சமாகதாக. தேவர்களோ ஸ்வாஹாகாரத்தினால் அழைக்கப்பட்ட போதிலும் வரவில்லை. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இது ஒரு சரியான வழியில பண்ணப்பட்ட கர்மா இல்லை, அந்த ராஜாவுக்கு பண்ணக்கூடியதான அருகதையும் இல்லை, தவிர அவருடைய எண்ணமும் சரியானதா இல்லை. அதனால தேவர்கள் வரலையாம். இந்த பேராகிராஃப் முழுக்கிறேன். ததா சஹா யஜ்ஞம் நிஷ்சித்ய பிராமணான் ஆமந்திரயித்தும் சர்வதா சிஷ்யான் பிராஹினோத் அகரோச்ச யஜ்ஞாய மகாந்தம் சம்பாரம் கிளுப்தே ச திவசே பிராமணை சஹ விஸ்வாமித்ரஹ சுதுஷ்கரம் சப்ததந்தும் சமாரபத. தேவாஸ்து ஸ்வாஹாகாரைஹ ஆஹூயமானாக அப்படி ந சமாகதாக. ததனு அதன் பிறகு விஸ்வாமித்ரஹ குருத்தஹ யஜ்ஞம் பரித்யஜ்ய சிரதப்தஸ்ய ஆத்மனஹ தபசஹ பலேன த்ரிஷங்கும் ஸ்வர்க்கம் ஆரோபயாமாச. ததனு அதன் பிறகு தேவர்கள் வராததை கண்டு விஸ்வாமித்ரஹா குருத்தஹா விஸ்வாமித்ரன் கோபம் அடைந்து, ஏன்னா தேவர்கள் அந்த அவிர்பாகத்தை வாங்கிண்டாதான் இந்த கர்ம பூர்த்தி அடையும், இல்லைன்னா இந்த கர்ம பூர்த்தி அடையாது. இந்த கர்ம பூர்த்தி அடையலைன்னு சொன்னா வேண்டிய பலன் கிடைக்காது. அதனால குருத்தஹா கோபம் அடைந்தவனாக யஜ்ஞம் பரித்யஜ்ய யாகத்தை விட்டு இந்த திரிசங்குவானவர் இந்த சரீரத்தோடு சொர்க்கம் போகணும், அதுக்கு இந்த யாகம் ஒரு சாதனம். இந்த சாதனம் நமக்கு பயன் அளிக்கவில்லைன்னு சொன்னா அடுத்து இன்னொரு ஒரு உபாயத்தை தேடணும். என்னடா உபாயம் கேட்டா, சிறகாலம் வெகு காலமாக தான் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்த தபசனுடைய பலனை வச்சுண்டு இவரை மேல அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். யஜ்ஞம் பரித்யஜ்ய சிரதப்தஸ்ய ஆத்மனஹா தபசஹா பலேனா. வெகு காலம்
தபஸ் செய்த அந்த தபசனுடைய பலத்தினால் திரிசங்குவை ஸ்வர்க்கம் ஆரோபயாமாச, ஸ்வர்க்கத்தை நோக்கி மேலே செல்லும்படி செய்தார். இந்திராதயா திவௌகசா சதேகம் சண்டாலம் ஸ்வர்க்கமாரோஹந்தம் வீக்ஷ்ய ஜடிதி அதஹ பாதயாமாசு. இந்திராதயா பாதயாமாசு, இந்திரன் முதலியதான எவர்கள்? திவௌகசா தேவர்கள். பாதயாமாசுகு விழும்படி செய்தனர், தள்ளிவிட்டனர் அர்த்தம். யாரை? சதேகம் சண்டாலம், அதே சரீரத்தோட மனித சரீரத்தோடு வரக்கூடியதான அந்த ராஜாவை பார்த்து, அதுவும் எப்பேற்பட்டது? ஸ்வர்க்கம் ஆரோஹந்தம், அதே சரீரத்தோடு சொர்க்கத்தை நோக்கி வருகிறான் என்பதை வீக்ஷிய பார்த்து விட்டு ஜடிதி உடனேயே அதஹா கீழே பாதயாமாசு விழும்படி செய்தனர். ததா திரிசங்குஹு அப்படி விடப்பட்ட திரிசங்குவானவர் திராயஸ்வமாம் இது ஆக்ரோஷன் அபதத்து, என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டு அபதத்து விழுந்தான். அதஃப் பதம்ச்ச சஹா கீழே விழுந்து கொண்டு அவன் அதஹா பதம்ச்ச சஹா திரிசங்கோ திஷ்ட திஷ்ட இத்யுக்தவதா கோபாக்ராந்தேன கௌஷிகேன பூமியாகாசயோர் மத்தியே ஸ்தாபிதா. அதஃப் பதன், கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் ஸ்தாபிதா நிலை நிறுத்தப்பட்டான். எங்கு நிலை நிறுத்தப்பட்டான்? பூமியாகாசயோர் மத்தியே ஸ்தாபிதா. கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் நிலை நிறுத்தப்பட்டான். யாரால் நிலை நிறுத்தப்பட்டான்? கௌஷிகேனா, குஷிக புத்திரனாகிய விஸ்வாமித்ரரால் நிலை நிறுத்தப்பட்டான். அதுவும் எப்பேற்பட்ட கௌஷிகேனா? கோபாக்கிராந்தேனா, நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்பேற்பட்ட இவரை எல்லாம் தள்ளி விடுறாளா அப்படிங்கிற கோபத்தோடு இருக்கக்கூடியதான அந்த விஸ்வாமித்ரனால் நடுவில் நிலை நிறுத்தப்பட்டான். அவர் அப்படி பண்ணும்போது என்ன சொல்லிண்டே பண்ணாராம்? ஹே திரிசங்கோ திஷ்ட திஷ்ட, விழாதே அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிண்டே அந்த அந்தரத்துல நிலை நிறுத்திட்டாராம். இப்ப என்ன எடுத்துன்னா, பூலோகமும் இல்லாத போயிடுத்து, சொர்க்கலோகமும் இல்லாத போயிடுத்து, நடுவுல மாட்டின்றார். அதத்தான் இந்த ஸ்லோக ரூபத்துல சொல்றா, கர்த்தவியமேவ கர்த்தவியம், எதை பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். கர்த்தவியம் லோக சம்மதம். எதடா பண்ணணும்னு கேட்டா, செய்ய வேண்டியதுதான் செய்யணும். சரி, செய்ய வேண்டியது என்னது? லோக சம்மதம். லோகத்துல சிஷ்டர்களால எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதுதான் பண்ணணும். நான் வித்தியாசமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒத்து வராத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. லோக சம்மதம் கர்த்தவியம். அகர்த்தவியம் து குர்வாணைஹி, செய்யக்கூடாத செய்களை செய்பவர்களால் என்ன நினைக்க வேண்டியதா இருக்கு? திரிசங்குவானவர் நினைக்க வேண்டியதா இருக்கு. குர்வாணைஹி ஜனைஹி ஸ்மரியதாம் கதஹா திரிசங்கு அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய நினைவுக்கு விஷயமாக ஆகிவிட்டான். செய்யக்கூடாத செய்பவர்கள் திரிசங்கு ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாலாம், அந்த அளவுக்கு ஆயிட்டான், பிரசித்தி ஆயிட்டான்னு அர்த்தம். இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். ததனு விஸ்வாமித்ரஹா க்ருத்தஹா யஜ்ஞம் பரித்யஜ்ய சிரதப்தஸ்ய ஆத்மனஹ தபசஹ பலேன திரிசங்கும் ஸ்வர்க்கம் ஆரோபயாமாச. இந்திராதயஹ திவௌகசஹ சதேகம் சண்டாலம் ஸ்வர்க்கம் ஆரோஹந்தம் வீக்ஷ்ய ஜடிதி அதஹ பாதயாமாசு. ததஹ திரிசங்குஹ திராயஸ்வமாம் இத்யாக்ரோஷன் அபதத். அதஹ அதஃப் பதம்ச்ச சஹ திரிசங்கோ திஷ்ட திஷ்ட இத்யுக்தவதா கோபாக்ராந்தேன கௌஷிகேன பூம்யாகாசயோர் மத்தியே ஸ்தாபிதः. கர்த்தவ்யமேவ கர்த்தவ்யம், கர்த்தவ்யம் லோகசம்மதம், அகர்த்தவ்யம் து குர்வாணைஹி திரிசங்கு ஸ்மர்யதாம் ஜனைஹி. இப்போ இந்த பாடத்திலிருந்து சில கேள்விகள். திரிசங்குஹு கீதுஷஹா ராஜா? திரிசங்குஹு சூரியவம்சே உத்பன்னஹ உத்பன்னஹ சஹ ஸ்வபாஹுபலேன ஸ்வபாஹுபலேன
स्वबाहुबलेन सर्वान् शत्रून् उन्मूल्य सागरपर्यन्तां पृथिवीं शशास. அது வரையும் போதும். தஸ்ய மனசி கீதृशः मनोरथः समजनि. धर्मेण धरां परिपालयतः सर्वत्र विजयिनः तस्य मनसि अनेन मर्त्यदेहेनैव स्वर्गारोहणं कर्तव्यम् इति मनोरथः समजनि. அதன் பிறகு ததः சஹ கிம் அகரோத், அதன் பிறகு அவன் என்ன செய்தான்? सः तदर्थकं यज्ञं कर्तुम् उद्युक्तः कुलगुरुं तपोनिधिं वसिष्ठम् उपेत्य पौरोहित्याय वव्रे. கஹ குதஹ தஸ்ய பிரார்த்தனாம் பிரத்யாச்சஷ்ட, யார் எதனால் அந்த ராஜாவினுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்? யார் நிராகரித்தார் அப்படின்னு வசிஷ்டः त्रिशङ्कुर वसिष्ठः तस्य त्रिशङ्कोः, मनोरथ சரி ஃபர்ஸ்ட் சொன்னாலும் சரிதான். त्रिशङ्कोः मनोरथम् अपथे प्रवृत्तं बुद्ध्वा तदर्थनां प्रत्याचष्ट. ஆமா, அதுக்கப்புறம் கே குதஹ தம் சண்டாலோ பவ இத்யஷபன்னு, யார் அவனை எதற்காக சண்டாளனாக ஆகு என்று சபித்தார்கள்? वसिष्ठस्य शतं पुत्रान् त्रिशङ्कुः இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னா சரியாக்கும்னு நினைக்கிறேன். தத் प्रत्याख्यानेन तत् காட்டிலும் வசிஷ்ட பிரத்யாக்கியானேன அப்படின்னு எழுதுண்டா சரியா இருக்கும். वसिष्ठ प्रत्याख्यानेन युद्धहृदयः राजा युद्धहृदयः राजा ராஜா वसिष्ठस्य ராஜா वसिष्ठस्य शतं पुत्रान् उपेत्य सप्रश्रजम् एकैकशः तम् एवार्थं यजाच. அப்படி படிச்சா நல்லா இருக்கும். तमेवार्थं यजाच. तेऽपि तद्वचनं न अभिनन्दते. अभ्यनन्दन् तदा रोषाविष्टः राजा परुषवचनैः तान् भृशम् अनिन्दते. तद् आकर्ण्य ते क्रुद्धाः तं चण्डालो भव इति अशपत्. ततः राजा किम् अकरोत्? ततः चण्डालतां गतोऽपि हि त्रिशङ्कुः कथञ्चित् आत्मनः मनोरथ साधयितुम् इच्छन् மனோரதம் மனோ இருக்கு, ரத பதம் விட்டு போச்சு, அதனால மனோரதம் சாதயித்தும் இச்சன் வசிஷ்ட ஸ்பர்தினம் மகாதபஸ்வினம் விஸ்வாமித்ரம் சமகச்சது. அடுத்தது சஹா கிமுக்த்வா கிம் அகரோத், அந்த வசிஷ்டர் என்ன சொல்லி என்ன செய்தார்? விஸ்வாமித்ரः தம் விருத்தாந்தம் ஆகர்ண்ய சண்டாலஸ்யாபி தஸ்ய யஜ்ஞம் கர்த்தும் மதிம் யகாத் அவதச்ச. ராஜன்னே மா பைஷீஹி அஹம் த்வாம் யாஜயாமி ஸ்வர்கம் தவ ஹஸ்தகதம் ஜானீஹி இதி அகரோத் இது அவதத். அடுத்தது கே யஜ்ஞம் பிரதி ந சமாகதாக, எவர்கள் யஜ்ஞத்தை நோக்கி வரவில்லை. ததர்த்தம் விஸ்வாமித்ரேன யஜ்ஞம், அப்படி அதுவே வேணுமா? அதாவது விஸ்வாமித்ரேன யஜ்ஞः ஆரப்தः பரந்து தத்ர ஹவிர்பாக ஸ்வீகரணார்த்தம் தேவாः நாகதாः. அதுதான் வேணும்.
ஆமாங்க. அடுத்தது ததனு விஸ்வாமித்ரஹ கிஞ்சகார, அதன் பிறகு விஸ்வாமித்ரர் என்ன செய்தார்? तदनु विश्वामित्रः क्रुद्धः यज्ञं परित्यज्य चिरतप्तस्य आत्मनः तपसबलेन त्रिशङ्कं स्वर्गम् त्रिशङ्कुं आरोपयामास. இல்ல தப்பா இருக்கு, त्रिशङ्कुं त्रिशङ्कुं வரணும். त्रिशङ्कुं स्वर्गम् आरोपयामास. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ததனு ததஹ கிம் விருத்தம், அதன் பிறகு என்ன ஆயிற்று? ततः इन्द्रादयः दिवौकसः स देहं चण्डालं स्वर्गम् आरोहन्तं वीक्ष्य झटिति अधः पातयामासुः. ஆமா, மேற்கொண்டு அப்படியே அது ததஹ த்ரிசங்குஹு त्रायस्वमां त्रायस्व माम् इति आक्रोशन् अपतत्. अतः त्रिशङ्कुः कथया किं युष्माभिः மேற்கொண்டு இருக்கு, மேற்கொண்டு அப்படியே தான். अधः पतंश्च सः पतं சஹா च त्रिशङ्को இல்ல तिष्ठ तिष्ठ ஆ इति उक्तवता कोप आक्रान्तेन कौशिकेन भूम्यौ भूम्याकाशयोः मध्ये भूम्याकाशयोः मध्ये स्थापितः. இதுவரையில் பதில். त्रिशङ्कोः कथया किं युष्माभिः गृह्यते, அந்த ஸ்லோகத்தை எழுத வேண்டியதுதான். कर्तव्यमेव कर्तव्यं लोकसम्मतम् अकर्तव्यं तु कुर्वाणैः त्रिशङ्कुः स्मर्यतां जनैः. अधो निर्दिष्टानां धातूनां निजन्तरूपैः वाक्यानि पूरयत. विश्वामित्रः त्रिशङ्कु महाराजं यजतिன்னு இருக்கு, அதனுடைய லங்களை எழுதணும். आजयन् आजयत् இல்ல अयाजत् अयाजयत् अयाजयत् सः महर्षिः आत्मनः तपोबलेन தம் ஸ்வர்க்கம், அந்த மகர்ஷியானவர் விஸ்வாமித்தர் தன்னுடைய பலத்தினால் ஸ்வர்க்கத்தை நோக்கி என்ன பண்ணார்? இல்ல ஆரோஹயத் ஆரோஹயத் லங் இல்லையா? மகாத்மானஹ ஆரப்தம் காரியம் அந்தம், அதாவது என்னன்னா பெரியோர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காரியத்தை முடிக்கும்படி செய்வார்கள் அப்படின்னு. இப்ப கச்சதி இருக்கு, லட்லகாரம் தான். கமயதி மகாத்மானஹ ஆரப்தம் காரியம் அந்தம் கமயதி, லட்டகாரம் தான் கொடுத்திருக்கா. சண்டாலம் ஸ்வர்கமாரோஹந்தம் தேவாஹ ஜடிதி அதஹ லங் அபாதயத் பகுவச்சனம் வரணும், தேவாக இருக்கிறதுனால அபாதயன் விழும்படி செய்தார்கள். அடுத்தது விஸ்வாமித்ரன் தம் அவனை பூமி ஆகாஷயோஹோ மத்தியே ஸ்தாதாது, பூமி அஸ்தாபயத் ஆமா இருக்கும்படி செய்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் வியது தாத்து வித்யத்தின் அர்த்தம் பிளத்தல், ரெண்டாக பிளத்தல் அர்த்தம். வித்தா பதம், ஆமா வித்தவான். ஆனா இப்ப வித்தஹானா பிளக்கப்பட்டது, பிளக்கப்பட்டவன். ஓகே, வித்தஹா பிளக்கப்பட்டவன். அதே மாதிரி பொருளை சொல்லதா இருந்தால் இப்போ ஹிருதயம் வித்தம் அப்படின்னா ஹிருதயமானது பிளக்கப்பட்டது. வித்தவான் பிளக்கப்பட்டவன் புல்லிங்கத்துல. அடுத்தது வித்யன் शत्रु प्रत्ययान्त पदम, विद्यमानः शाणच प्रत्ययान्त पदम, विद्ध्वा त्वा प्रत्ययान्त पदम, प्रविद्य
ल्यबन्तं वेद्धुम तुमुन् प्रत्ययान्तपदम् वेद्धव्यम तव्यत् प्रत्ययान्तपदम् वेद्धव्यम वेधनीयम् ஆமா வேத்தவியம்னா वेद தவ்ய பிரத்தியம் பிளக்கப்பட வேண்டியது அர்த்தம் வேதனீயம் अनीयर् प्रत्ययान्तपदम् வேதனம் கரண வேதனம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா இதுதான் அது ஒரு ஹோல் தானே போடுறோம் கரண வேதனம் வேதனம் ஆமா கரண வேத சம்ஸ்காரா அப்படின்னு சொல்றோம் ஆனா இல்லையா இது இப்ப வேதன கர்ணவேத அப்படிங்கிறது தான் பதம் கர்ணவேதா ஆமா கரண வேதனம் அப்படின்னு லுடந்த பதத்தை சொல்றேன் ஓ லுடம் ஓகே ஆமா அதனால வேதனம் அப்படின்னு சொன்னேன் சரி கரண வேதா அப்படின்னு சொன்னா காதை பிளத்தல் கர்ண வேதனம் சொன்னாலும் அதே அர்த்தம் தான் என்ன இது தாத்துல இருந்து வந்தது அதுவும் தாத்துல இருந்து வந்ததுதான் பிரத்யம் வேறு வேதனம்ங்கிறது லுட் பிரத்யம் அங்க வந்து கஞ்சி வரும் அப்படிதான் எனக்கு பார்த்தா தெரியும் என்னன்னு தெரியும் கரண வேதா அப்படிங்கிறதுல அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்தது வேத்தியம் வேத்தியம் எத் பிரத்யம் எதை குறிக்கிறதுனா தகுந்தது போஜ்யம் போஜனத்துக்கு தகுந்தது சாப்பிட தகுந்தது வேத்தியம் அது பிளக்க தகுந்ததுன்னு அர்த்தம் அடுத்தது கிருது தாத்து கிருத்தியதி லட்லகாரம் கிருத்தா தத் பிரத்யாந்தபதம் கிருத்தவான் தவது பிரத்யாந்தபதம் கிருத்தியன் சத்ரு பிரத்யாந்தபதம் கிருத்வா त्वा प्रत्ययान्तपदम् संक्रुध्य ल्यबन्धम् क्रोद्धुम तुमुन् प्रत्ययान्तपदम् क्रोद्धव्यम तव्यत् प्रत्ययान्तपदम् क्रोधनीयम अनीयर् प्रत्ययान्तपदम् क्रोध्यम यत् प्रत्ययान्तपदम् उपसर्गयोगात् अर्थभेदः चक्षु धातु சஷ்டே அப்படின்னா சொல்கிறான் அர்த்தம் ஆச்சஷ்டேன்னு சொன்னாலும் சொல்கிறான் அர்த்தம் பிரத்யாச்சஷ்டே அப்படின்னு சொன்னா திரும்ப பதில் உரைக்கிறான் அர்த்தம் வியாச்சஷ்டே அப்படின்னு சொன்னா விளக்குகிறான் அர்த்தம் இப்படி அர்த்தம் மாறுது ஸ்மிருதாது சக்ஷு தாத்துனாவும் சொல்றது சக்ஷதேனா சொல்றது சக்ஷின் வியக்தாயாம் வாச்சின்னு தாத்து சொல்லுதல் சக்ஷதே 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 அதே அர்த்தம் தான் இருக்கும் சக்ஷு தாத்து ஸ்மிரு தாத்து ஸ்மரத்தின் அர்த்தம் ஸ்மரத்தின் லட்லக்காரம் ஸ்மரத்தின்னா நினைவு கூறுகிறான் அர்த்தம் விஸ்மரத்தின்னு சொன்னா மறக்கிறான் அர்த்தம் சம்ஸ்மரத்தின்னா நினைவு கூறுகிறான் அர்த்தம் அடுத்தது பர்யாய சப்தங்கள் முதல்ல ஆகாசத்துக்கு 16 சப்தங்கள் இருக்கு யௌ திவௌ யௌஹு திவ் சப்தா 2 இருக்கு அதுல தியௌ திவ் 2 ஸ்திரீ சப்தங்கிறதுனால ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால தியௌ திவௌ துவே ஸ்திரியாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அப்ரம் வ்யோம புஷ்கரம் அம்பரம் நபஹ அந்தரிக்ஷம் ககனம் அனந்தம் சுரவர்த்ம கம் வியத் விஷ்ணு பதம் பும்சியாகாச விஹாயசி இது வந்து புல்லிங்கத்தையும் உண்டு நபும்சகலிங்கத்தையும் உண்டு அதனால ஆகாஷ ஆகாசம் 2 உண்டு விஹாயஸ் சப்தா இப்படி 16 புல்லிங்கத்திலையும் உண்டு நபும்சகலிங்கத்திலையும் உண்டு மற்றது எல்லாமே நடுவுல சொல்லப்பட்ட அத்தனையும் நபும்சகலிங்கத்துல இருக்கக்கூடியது பாக்கி எல்லாமே நபும்சகம் நபும்சகலிங்கத்துல இருக்கக்கூடியது அம்பரம் வ்யோமன் வ்யோமன் ஆமா வியோம வியோம்னி வியோமணி வியோமான் இருக்குல்ல புஷ்கரம் அம்பரம் நப அந்தரிக்ஷம் ககனம் அனந்தம் சுரவர்த்தமன் கம் கம் வியத் விஷ்ணு பதம் இது வரையும் 14 ஆச்சா ஆமாண்ணா பும்சி வா பும்சி இது ஆகாஷ விஹாயசி ஆகாஷா விஹாயஸ் சப்தா அடுத்தது எஜமானன்னு சொல்லக்கூடியது யஷ்டா யஜமானஹாச்ச புரோஹிதஹ புரோதாஹ புரோஹிதஹ 2 யஜ்ஞத்தை சொல்லக்கூடியது யஜ்ஞஹ சவஹ அத்வரஹ யாகஹ சப்ததந்துஹு மகஹ க்ரதுஹு யஜ்ஞ சவோத்வரோ யாகஹ சப்ததந்துர் மகஹ க்ரதுஹு அப்படின்னு
இதோட இந்த பாடம் முடியுது. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுக்தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.